எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. என்னுடைய சார்பாகவும் கமலா திரையரங்கின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த தியேட்டரை வந்து திறந்து வச்சது எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர், விண்வெளி நாயகர், பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் அவர்கள். இன்றைக்கி வந்து தக் லைஃபுக்கு வந்து ஓப்பனிங் ஷோ வந்தோம். எக்ஸ்ட்ரானரி, உண்மையிலே மணிரத்னம் சாருடைய படம்னு சொல்லவே வேணாம். எவ்ரி சீன், அந்த லைட்டிங், அந்த கேமரா எல்லாத்தையும் ரசிப்போம். அதை தாண்டி எஸ்டிஆர் அவர்களும் சரி, கமல் சாரும் வேறு லெவல். உண்மையிலே எஸ்டிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். உலகம் முழுக்க உள்ள எஸ்டிஆருடைய ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் இந்த வயசுலையும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தா அப்படியே கண்ணில் ஒத்தி. இந்த தேட்டரை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு தேட்டருக்கு போகிறேன் படம் பார்க்க. நானே இன்னும் வந்து ஒரு ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் மாற்றி 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 போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க எனக்கு வந்து எப்போயுமே கமலா திரையரங்கில் வந்து சப்போர்ட் பண்ணுறது என்னுடைய அன்பு தம்பி, கமலா திரையரங்கின் உரிமையாளர். இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். சிம்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. அது எப்படின்னா லைக் கமலுக்கு ஈக்குவலாக ஸ்பேஸ் பண்ணியிருக்காரு. கமல் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காரு, ரொம்ப பெரிய விஷயம். விக்ரம் எப்படி மூவி இருந்தது, எல்லாருக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபன்லாம் கிடையாதுங்க, ஃபன் கிடையாது, லவ் கிடையாது. படம் பார்க்கும்போது 2 பேருக்குமே வந்து பேரா நல்லா இருந்தாங்க. தேங்க்யூ. பயங்கரமாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. எஸ்டிஆரோட ஆக்ஷன் ஆசம். நோ அப்படி கிடையாது, பட் நல்லா இருந்துச்சு. பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ. டக்குன்னு ஒருத்தரை வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக ரொம்ப டக்குன்னு நம்பிடக்கூடாது. அதே மாதிரி அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணாலும் அதை அவங்க பண்ணியிருப்பாங்களான்னு தெரியணும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். கரெக்டாக சொல்ல தெரியல, பட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மூவி. நல்லா இருந்துச்சு. மேட்ச் நல்லா இருந்துச்சு. 4.5. இவங்க விழுந்துடுறாரு. குணால அந்த சீன் இருக்கு. கமலஹாசன் நிறைய மரத்து மேலேருந்து விழுந்து விழுந்து ஒரு மரம், 2வது மரம் அப்படி விழுந்த சீன் குணாலே வந்திருக்கு. இதில் அப்படி வருது. அதுக்கப்புறம் இவங்க ஏதோ போய் ஒரு கிளேசியர் மாதிரி இருக்கான், அதில் இந்த வெளியே வர்றாங்களா அப்படியெல்லாம் இருக்கு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்ட்டு, என்ன அந்த நேபாளிஸ் கூட்டு போய் என்னை காப்பாற்றினாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அது படத்தில் காட்ட மாட்டாங்க, அதெல்லாம் காட்டணும். அப்போ இன்னொன்று வையாபுரி காரில் ஒரு கதை சொல்கிறாரு, அது நீங்கள் டைலாகில் சொல்லக்கூடாது, அது விஷுவலாக காட்டணும். அதுக்கப்புறம் என்ன லக்ஷ்மி, அந்த ஹீரோயின் லக்ஷ்மி, அவன் என்ன பேரவா ஃபேமஸ் லக்ஷ்மி, மணிரத்னம் படத்துலலாம் ஆக்ட் பண்ணிருக்காள். என்ன ஸ்ரீலக்ஷ்மியா ஐஸ்வர்யலக்ஷ்மியா, அவ கடைசியில் ஒரு கதை சொல்றா, அதெல்லாம் டைலாக்ல காட்டுறாரு. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. மணிரத்னம் சார் நல்லாவே படம் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் சாரோடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்டிஆர் சொல்லவே வேண்டாம். அவர் வந்து எஸ்டிஆர் வந்து இந்த மூவிக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அவருடைய கெட்டப்புமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. ஆமாம், அது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் மோஸ்ட்டாக அந்த பாட்டு எதிர்பார்த்து தான் வந்தோம், அந்த பாட்டு போடவே இல்லை. அதில் ஒரு சிஸ்டர் கேரக்டர் வருவாங்க. அவங்களுடைய கேரக்டர் வந்து லாஸ்ட்டில் ரொம்ப நல்லா எமோஷ்னலாகவும் இருந்தது. அந்த ரொம்ப நல்லா எமோஷ்னலாக இருந்துச்சு லாஸ்ட்டாக. த்ரிஷா மேம்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் மூவி வந்து இப்போ நீங்கள் பார்த்ததுக்கு பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. மணிரத்னம் மூவி அப்படின்னு வரும்போது பார்த்தது கிடைக்கும்.
புரியல. லேக்ன்றதை விட கதை ஒன்றுமே இல்லை. லைக் பவருக்காக ஃபுல்லாகவே ஒரு பொண்ணு இறந்துட்டா அதுக்காகன்ற போது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலங்க. அதுதான் நார்மலாக லைக் மணிரத்னம் மூவிக்காக நான் வந்தேன். எஸ்டிஆர் பிடிக்கும், கமல் பிடிக்கும், அப்படி வந்தோம். எதிர்பார்த்ததே இல்லை. லைக் கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இருக்கவங்க ஸ்டேட்டஸ் போட்டாங்க, அப்படி இப்படின்னே போயிடுச்சு. ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் மூவியில் இல்லை. நடிச்சிருக்காங்க. ஆனா தூக்கி வளர்த்து மார்ல தூக்கி வளர்த்து சுட்டு கொண்டாரு பாத்தீங்களா, அதெல்லாம் தவிர்க்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது போல எதிராளிங்க இருக்கக்கூடாது. உன் நண்பரை யாரும் நம்பாத, எந்த ஒரு இது வந்தா தனியா சிந்திச்சு செயல்படு. அதுதான் இந்த படத்துல சொல்றாங்க அவங்க. ஏஆர் ரஹ்மான் ரொம்ப நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு ஏஆர் ரஹ்மான். ஏன்னா அவர் மியூசிக் படத்துல ஒரு மியூசிக் போட்டு இருந்தா எங்க வந்ததே ஒரு பாட்டு தாங்க, 10 பாட்டு எங்கேயும் காணா. ஏன்னா ஒரு பாட்டு நல்லா வேலை. அதுதான் மேடம், அந்த போர்ஷனை கட் பண்ணிருக்கலாம். த்ரிஷா மேடம் கட் பண்ணியிருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் மேடம். ஏன்னா படம் போது ஏதோ 35 வருஷம் கழிச்சு நம்ம இவங்க காம்போவை பார்த்தோம். ஓரளவுக்கு போகுது. 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நடிப்புக்கு நம்ம குற வேண்டிய 10க்கு நான் 6 கொடுப்பேன் மேடம். ஒரு டைம் வாட்ச் 230 தான் நஷ்டம். அதை பற்றி நான் அதை சொல்ல விரும்பல. இல்லை அதோட கதைக்கு என்ன தேவையோ அதனால அதை கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸ்லோன்லாம் சொல்ல முடியாது. படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்லோனஸ்ன்றது வந்து கிளைமேக்ஸில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். படம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது ஜானராக இருக்கும். ஈக்குவலாக இல்லை, கமல் சாருக்குன்றது டோட்டலாக வேறு. கமல் சார் மாதிரி பண்ண முடியாது. அது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இல்லை எல்லாருமே கிரே ஷேடட் தான். ஆமாம், யாருமே பாசிட்டிவ். ஆமாம், கேங்ஸ்டர் மூவி தான். அவங்களுக்கான சிண்டிகேட்டுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அது அவங்களுடைய சிண்டிகேட்குள்ளே இருக்க இன்னர் ப்ராப்ளம்ஸை வச்சு ஒரு கிரே ஷேடடாக எடுத்திருக்காங்க. அந்த பொசிஷன் பேஸ் பண்ணி யார் நீயா நானா அடுத்துன்ற மாதிரி ரொம்ப நல்லா போகுது. படம் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. நான் இதுலேயே சொல்லிட்டேன்னா வரவங்களுக்கு பிடிக்காது. பாருங்கள், தியேட்டருக்கு வாங்க எல்லாருமே. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்க்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக தியேட்டருக்கு வாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப இன்னர் லேயர்ஸ்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒரு இந்த ஜூன் மந்தில் இது ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். ஆமாம், சிம்புக்கும் ஜோடியாக வருவாங்க. ஸோ அது கொஞ்சம் சஸ்பென்ஸு. பட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்திருக்கலாம் படம். ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கதை ஏதோ மறந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் படம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன கமல் மட்டும் தூக்கிட்டு போகிறார் படத்தை. ஃபுல் படத்தை அவர் மட்டும்தான் கூப்பிட்டு போகிறாரு தவிர மிச்சப்படி ஒன்றும் பெருசாக அவ்வளோ அவரோட ரோல் வந்து ஸ்டார்டிங்கில் சூப்பராக ஹீரோயிசம் நல்லா காமிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அவரோட கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரி தோணுச்சு. கிளைமேக்ஸில் வந்து சார் நீங்கள் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பின மாதிரி தோணுச்சு. கிளைமேக்ஸில் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரி தான். ஏஆர் ரஹ்மான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப நல்லா போடணும். அதுதான் செகண்ட் ஹாஃபில் என்ன மிகப்பெரிய குறமாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஏஆர் ரஹ்மானோட இது இருந்துச்சு. இல்லை, அந்த லெஜெண்டரிக் மூவியை நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. பார்த்தா சொல்லுங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை, சிம்பு வந்து வெரி குட் பெர்ஃபார்மர். அப்படி ஒரு பெர்ஃபார்மர் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் லைட்டாக டம்மி பண்ண மாதிரி தான் கொஞ்சம் தோணுச்சு. நல்லா ஹீரோயிசமாக காமிச்சிட்டு அவர் அப்படியே அமுக்கிட்டாங்க. மறுபடியும் கிளைமேக்ஸில் தட்டி எழுப்பி நீங்கள் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டு கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு. அவங்க இந்த பழைய மாதிரி அவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் நல்லா இருந்துச்சு. அதில் ஒன்றும் நம்ம சூப்பராக எஸ்டிஆர் ஆக்டிங் எப்படி இருக்கும்? அவர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கமல் முன்ன படத்தோட இது பரவாயில்ல. ரேட்டிங் என்ன கொடுக்கலாம்? ஒரு 9 கொடுக்கலாம் ப்ரோ. 10க்கு 9 கொடுக்கலாம். 10க்கு 9 கொடுக்கலாம். படம் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிக்குது. சிம்பா சூப்பரா நடிச்சாரு. எல்லாருமே நல்லா நடிச்சாங்க. பிடிச்சிக்குது. சிம்பு ஆக்டிங் சூப்பராக இருக்கு. ஸ்டண்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார்.